வணக்கம். குக்கு சித்ரா சமையல். இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, மாவுல சமையல் டக்குனுங்க. நம்ம முட்டைக்கோசு கேரட்ல இருந்துனாங்க கோதுமை வச்சுங்க ஒரு அருமையான அடைன்னு சொல்லலாங்க, சப்பாத்தின்னு சொல்லலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. நம்ம சாம்பார் பொடியெல்லாம் போட்டிருக்கிறதுனால வந்துங்க இது வெறும் தயிரை வச்சு சாப்பிட்டாவே போதுங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா? நான் ஒரு பவுல் எடுத்துங்க. அதில் ஒரு கப்பு வந்து நான் கோதுமை மாவுங்க, அதே கப்பில் வந்துங்க நான் முட்டைக்கோசுங்க. முட்டைக்கோசு வந்து நானுங்க நல்லா வந்து பீட்ரூட் துருவுறதுல துருவிக்கிட்டுங்க. நான் அதில் ஒரு அரை கப்புங்க. அதே இதுங்க நான் 1/4 கப்பு வந்துங்க கேரட்டுங்க துருவிக்கிட்டுங்க. நான் அதையும் போட்டுடலாங்க. பச்சை மிளகா பொடி பொடியாக ஒன்றுங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை தலைங்க பாருங்க. இஞ்சி கொஞ்சம் நான் துருவி போட்டிருக்கிறேங்க. நான் பாருங்க, நான் ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடிங்க, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடிங்க. இதுக்கு தேவையான நம்ம சால்ட்டுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து முட்டைக்கோசு துருவி இருக்கிறதுல வந்து தண்ணி இருக்குங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க, நல்லா கலக்கி விட்டு பார்த்துக்கிட்டுங்க தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நான் சப்பாத்தி பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டேங்க. நான் இப்போ இதை நாம் உருண்டையாக பிடிச்சிங்க. இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. நான் எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி நான் நல்லா தேய்ச்சிக்கிட்டேங்க. நான் இப்போ நான் அடுப்பில் நான் ஒரு தோசைக்கல் வச்சுங்க. சப்பாத்தி போட்டுடலாங்களா? இப்போ இதுக்கு நாம் வந்துங்க எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாங்களா? நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட போடலாங்க, நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாங்க. இப்போ நான் எண்ணெய் போட்டுக்கிறேங்க. நான் கொஞ்சம் போட்டுங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் திருப்பி விடலாங்களா? அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இப்போ நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மெதுகாக அடுப்பு வச்சுங்க கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. ஏன்னா நம்ம காலையில் நம்ம பச்சையாக தானே முட்டைக்கோசெல்லாம் போட்டோம், அதனால் கொஞ்சம் அடுப்பு மெதுகாக வச்சு எரிக்கணுங்க. இப்போ நம்மளுடைய முட்டைக்கோஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க.